அதான் சபரிமலையில் வெறும் சின்முத்திரையை மட்டும் வச்சு குருநாதனாக அமர்ந்திருக்கான். வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ஆனந்தம் மட்டும்தான். அந்த ஆனந்த நிலையை நமக்கு அடைஞ்சதுனால தான் அவங்ககிட்ட போய் ஒன்றும் பிரார்த்தனை பண்ண முடியறது இல்லைங்க. உனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதரா, எனக்கு தெரியும், நீயா கேட்க வேண்டாம். ஏன்னா நமக்கு கேட்க தெரியாது. யோசித்து பார்த்துருக்கோமா, நம்ம ஒரு 5 வருஷம் முன்னாடி எதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டிலலாம் சண்டை பிடிச்சி வாயில் வந்தபடி பேசி ஒரு விஷயத்தை பண்ணினோமோ, இன்றைக்கி அது ஏன்டா பண்ணோன்னு தோணுதா? சே, இதுக்கு போய் இந்த பேச்சு பேசிட்டோம் தோணணும். தோணுனா தான் நமக்கு அறிவு வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். அது என்ன சம்பவம்னு நான் சொல்லலை. சில பேருக்கு ஃபோனாக இருக்கும், சில பேருக்கு காராக இருக்கும், சில பேருக்கு கல்யாணமாக இருக்கும். சொல்ல முடியாது. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டணும் அப்படிங்கிறது தோணும். இந்த ஒன்றும் எந்த விஷயத்தை நம்ம ரொம்ப விரும்பினோமோ அதையே வெறுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துடும் லைஃப்பில். அப்போ நமக்கு எது நல்லது எது கெட்டது நமக்கு தெரியாது. நான் நல்லது நினச்சி நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு கெடுதலாக கூட போயிடும். பகவானுக்கு தெரியும். அதனால தான் நீ ஒன்றும் கேட்க வேணாண்டா, உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும், அதை நான் கொடுப்பேன்னு பகவான் சொல்கிறான். அதனால தான் சன்னிதானத்துக்கு முன்னாடி வேணும்னா ஒன்றும் கேட்க முடியறதில்லை. அங்கே பகவான் நம்மளை தரிசனம் பண்ணுறான்.